வணக்கம். இன்றைக்கி வாமனாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரனை பற்றி இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த நாயை தமிழக வெற்றிக் கழகத்திலேருந்து புஷி ஆனந்த் அடித்து துரத்தி விட்டார். இந்த நாய் நம்பர் 1 திருட்டு பைய அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தில் எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது, கூடிய சீக்கிரமே இந்த திருட்டு பைய விஜய் ரசிகர்களால் அடி வாங்க போகிறான். இவனோட வீடு எங்கே இருக்குது தெரியுமா? நெற்குன்றம் இருக்கு இல்லையா, நெற்குன்றம். இந்த நெற்குன்றத்தில் லாஸ்ட் ஸ்ட்ரீட்டு முருகப்பன் ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன். அந்த தெரு பேர் முருகப்பன் ஏதோ ஒன்று வரும். அதில் தான் இவனோட வீடு இருக்குது. இவன் வேலையை அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை தான் தவறாக பயன்படுத்தி இவனை தன்னை மிகப்பெரிய ஒரு அறிவாளி மாதிரி காட்டி இவன் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கான். அதாவது விஜயோட கட்சியில் செய்தி தொடர்பாளராக கூப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துருக்கான். உண்மையை சொல்லப்போனால் இந்த நாய்க்கு சுத்தமாக நாலேஜே இருக்காது. தன்னை தமிழ் இலக்கியவாதி அப்படின்லாம் பொய் சொல்லிப்பான். அவனுக்கு தமிழ் ஒழுங்காக எழுத படிக்க கூட தெரியாது. அதுதான் உண்மை. அதே மாதிரி இவன் என்ன சொல்வான்னா, எதையுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு கூட தமிழ் இலக்கியம் தெரியாது, ஆனால் தமிழ் இலக்கியம் தெரிஞ்ச மாதிரியே நான் நடிப்பேன். யாராலையுமே எனக்கு தமிழ் இலக்கியம் தெரியாதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னுவான். இவன் டிவியில் பேசும்போது கூட பாருங்களேன், கட 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 கடன்னு பேசுவான். சில நேரம் ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு ஃபோன்லேருந்து சில பாயிண்ட்டை பார்த்து பார்த்து பேசுவான். இவனை என்னமோ அரசியல் உற்றுநோக்கர், அரசியல் விமர்சகர், மிகப்பெரிய அதிமேதாவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனல்களும், அதுவும் குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேட்டி எடுக்க பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது. தொடரி அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் நகைச்சுவை பேச்சாளர் ராஜா தான் நடிச்சிருப்பார். ஒரு ஃபோன் வரும், யோ அந்த ஆளை வீட்டுக்கு துரத்தி விடுங்கய்யா, போன வாரம் வெள்ளம் வந்தது, நாங்களாம் தெருவில் நின்றுட்டு இருந்தோம், இந்த ஆள் வரவே இல்லை, இந்த ஆள் வீட்டுக்கே போக மாட்டானா, எப்போ பார்த்தாலும் உட்காந்து விவாத மேடையில் தான் பேசிகிட்டு இருப்பானா அப்படின்னு ஒரு சீன் வரும் இல்லையா. அந்த சீன் தான் இந்த திருட்டு பைய ஜெகதீஸ்வரனுக்கு பொருந்தும். இந்த நாய் வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டாங்க. இவனுடைய பொண்டாட்டி வேலைக்கு போய் தான் சம்பாரித்து போடுவான். பொண்டாட்டி சம்பாரித்து போடுற பணத்தில் தான் இவன் சாப்பிட்டுட்ருக்கான். வெக்கமே கிடையாது. இன்னொன்று, இவனோட யாரும் தயவுசெய்து நெருங்கி பழகாதீங்க. குறிப்பாக சமூகத்தில் நல்ல நேர்மையோடு வாழ்கிறவங்க, புகழோடு வாழ்கிறவங்க இவனோட தயவுசெய்து தொடர்பில் இருக்காதீங்க. தெரியாதனமாக தொடர்பில் இருந்தீங்க அப்படின்னா தொடர்பை தயவு செய்து துண்டிச்சிக்கங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் பேரை மிஸ்யூஸ் பண்ணி இவன் பணம் சம்பாரிச்சிருவான். அடுத்ததாக இவனுக்கு எக்காரணத்தை கொண்டும் உங்களோட பேங்க், என்ன பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இதையெல்லாம் தயவுசெய்து கொடுத்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய பணத்தை இவன் சீட்டிங் பண்ணுவான். உங்களுடைய பாப்புலாரிட்டியை இவன் மிஸ்யூஸ் பண்ணி இவன் பணம் சம்பாதிப்பான். தயவுசெய்து சொன்னால் புரிஞ்சுக்கங்க. என்னைக்கு இவன் விஜய் கட்சியில் சேரப்போகிறான்னு நான் பார்த்தனோ அன்னையிலேருந்தே வாமனா சேனலில் இவனை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ போட்டேன். இப்போ நான் பேசுகிறது 4வது வீடியோ. ஆனால் இந்த வீடியோவில் விஜய், புஷி ஆனந்த், விஜய் இது வரைக்கும் இவன் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறான். சரி, விஜய் விடுங்க. புஷி ஆனந்த், தாவேக்காவோட தொண்டர்கள், இவங்க எல்லாரையுமே நான் மனசார பாராட்டுறேன். இவன் திருடன், இவன் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சி 1 வருஷத்துக்குள்ளேயே இவனை கட்சியை விட்டு துரத்தி விட்டதுக்கு மனசார பாராட்டுறேன். தாவேக்கா தொண்டர்கள்லாம் கமெண்ட்டில் என்ன போட்டிருக்கீங்கன்னா, இவன் திமுகவோட கொத்தடிமை, 200 rupees ஊப்பி, அதற்கு பிறகு மிகப்பெரிய நம்பர் 1 ஃப்ராடு, அறிவாலயத்தோட அடிமை அப்படின்னு சொல்லிலாம் இவனை விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் போட்ட விமர்சனம் அத்தனையுமே கரெக்ட். பொதுவாக எல்லாருமே விஜயையும் விஜயோட தாவேக்கா கட்சியும் எப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, விஜய்க்கு அரசியல் அறிவு கிடையாது, தாவேக்கா தொண்டர்களுக்கும் அரசியல் அறிவு கிடையாது, அணில் குஞ்சுகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா யாராலையுமே இந்த ஜெகதீஸ்வரனோட வண்டவாளத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் புஷி ஆனந்தும் தாவேக்கா தொண்டர்களும் உண்மையிலேயே புத்திசாலிகளாக இருந்து இந்த ஜெகதீஸ்வரன் திருட்டு பைய அப்படின்னு கண்டுபிடிச்சி
அடித்து துரத்தி விட்டதுனால இனிமே நான் விஜயை வந்து என்னுடைய சேனலில் விமர்சனம் பண்ணி போட மாட்டேன். இதுக்கு முன்னாடி ஜெகதீஸ்வரனை கட்சியில் சேர்த்த ஒரே காரணத்துக்காக விமர்சனம் பண்ண கோபத்தில் இனிமேல் நான் வந்து விமர்சனம் பண்ணி போட மாட்டேன். அதே நேரத்தில் இவனை மாதிரியே மக்கள் நீதி மய்யம் கட்சியில் செந்தில் ஆறுமுகம்னு ஒருத்தன், சிவ இளங்கோன்னு ஒருத்தன், இவனுங்களோட வேலையே தன்னை வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நன்கொடை வசூல் பண்ணுறதான். இப்போ கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தப்போ சொன்னார் நம்ம நன்கொடை வசூல் பண்ண போகிறோன்னு. அது அவருடைய சொந்த ஐடியா இல்லை, இந்த செந்தில் ஆறுமுகமோ சிவ இளங்கோவோ சொன்னது. செந்தில் ஆறுமுகம், சிவ இளங்கோ, ஜெகதீஸ்வரன் இவங்க 3 பேருமே நெருங்கிய நண்பர்கள். செந்தில் ஆறுமுகம், சிவ இளங்கோ இவங்க 2 பேருமே கமலஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியை காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஜெகதீஸ்வரன் தமிழக வெற்றி கழகத்தை காலி பண்ணிடுவான் அப்படின்னு ஆரம்பத்தில் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். நல்ல வேலை, 1 வருஷத்துக்குள்ளேயே அவனுக்கு எந்த விதமான பொறுப்பும் கொடுக்காம கட்சியிலேருந்து ஓரங்கட்டி இவனை கட்சியை விட்டு துரத்தி விட்டீங்க. இனிமே விஜய் கட்சி நல்லா வளரும். விஜய் வந்து வருங்கால முதலமைச்சர் ஆகிறது உறுதி. ஏன்னா அதான் முக்கியமான ஃப்ராடான ஜெகதீஸ்வரனை கட்சி விட்டு துரத்தி விட்டிங்களே. இனிமேல் இவனை பற்றி உங்கள் சேனல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசாதீங்க. அந்த நாயை விட்டுருங்க. அந்த நாய் கொஞ்ச நாள் குலைச்சிட்டு அப்புறம் அப்படியே அடங்கிடுவது. அந்த நாய்க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பதிலடி கொடுத்துட்ருக்காதீங்க. அவ்வளோக்குலாம் அந்த நாய் ஒர்த்து கிடையாது, அவ்வளோக்குலாம் அந்த நாய் வந்து தகுதி கிடையாது. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான ஆளை வந்து முக்கியமான ஃப்ராடை வந்து உங்கள் கட்சியிலேருந்து துரத்தி விடணும். அவன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்கே ஜலீல். இவன் ஜெகதீஸ்வரனை மாதிரியே நம்பர் 1 திருட்டு பையன். இவனும் ஜெகதீஸ்வரனாவது திருடன் தான், இவன் தீவிரவாதி. அதனால் ஆர்கே ஜலீலை கூடிய சீக்கிரமே தமிழக வெற்றி கழகம் தயவு செய்து கட்சி விட்டு துரத்தி விடுங்க. இல்லைனா அது வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய்க்கும் கெட்ட பேராடும். அதே மாதிரி இந்த ஜெகதீஸ்வரன், மக்கள் நீதி மய்ய கட்சியில் இருக்கக்கூடிய செந்தில்வேல், சிவ இளங்கோ இவங்கெல்லாம் சமுதாயத்தில் நேர்மையான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு பேர் வாங்கி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் சகாயம். இவருடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணி நன்கொடை வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. அவருடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணி தான் இவனுங்களாம் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கானுங்க. ஒரு எம்ஜிஆர் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், நாம் வந்து நல்லா வளரணும் அப்படின்னா யாராவது ஒரு நேர்மையானவன் சமுதாயத்தில் நல்ல பேர் இருக்கிறவனை அவனுடைய பேரை நாம் தவறாக பயன்படுத்தி நாம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இந்த ஜெகதீஸ்வரன், மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருக்கக்கூடிய செந்தில்வேல், சிவ இளங்கோ இவங்கெல்லாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த செந்தில்வேல் வந்து நடிகர் கமலஹாசனை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமும் நடிகர் விஜயும், புசி ஆனந்தும், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் நல்ல வேலையாக இந்த ஜெகதீஸ்வரனை கட்சி விட்டு துரத்தி விட்டீங்க. இன்னொன்று, விஜய் ரசிகர்கள்லாம் இந்த ஜெகதீஸ்வரன் வந்து ரவீந்திரன் துரைசாமியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார், இவங்க 2 பேரும் ஏற்கனவே பேசி வச்சு பேசுகிறாங்க, கூட்டாக இருக்காங்க அப்படின்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. உண்மைதான், ரவீந்திரன் துரைசாமி வந்து சீமானோட தீவிரமான ஒரு ஆதரவாளர். சீமான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறவர். இந்த ரவீந்திரன் துரைசாமி வந்து ஸ்டிங் ஆப்ரேஷனில் மாட்டினவர். மோதிரம் ஒன்று கிடச்சிது, மோதிரம் கிடச்சோடனே அதை ஆசையாக வாங்கி மாட்டிக்கிட்டார். அதுலேருந்தே என்ன தெரியுது, அவரும் காசுக்கு ஆசைப்படுறவர் தான் அப்படிங்கிறது தெரியுது. எல்லாருமே கூலிக்கு மாரடிக்கிறவங்க தாங்க. யார்? இந்த ரவீந்திரன் துரைசாமி, ஜெகதீஸ்வரன் இவங்கெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவங்க. ரவீந்திரன் துரைசாமி வந்து எப்படிப்பட்டவர்ன்றது எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் ஜெகதீஸ்வரன் வந்து நம்பர் 1 திருட்டு பைய. இவனை கட்சியை விட்டு துரத்துனதுக்காக தளபதி விஜய் அவர்களுக்கும், புசி ஆனந்த் அவர்களுக்கும், தாவேக தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். இனிமே விஜய் சாரை என்னோடய சேனலில் நான் வந்து விமர்சனம், எந்த விதமான நெகட்டிவ் விமர்சனமும் பண்ண மாட்டேன். நான் இனிமேல் அவரை பற்றி பாராட்டி புகழ்ந்து போடுவேன். வாழ்த்துக்கள்.